Hi, hello everyone. Very good evening. Welcome to Veranda Race TRB channel. ஸோ நம்மளோட வெரண்டா ரேஸ் டிஆர்பி சேனலில் எவ்ரிடே வந்து ஈவினிங் 4 to 5 PM வந்து நம்ம டீச்சர்ஸ் விக்ட்ரி பேட்ச் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டீச்சர்ஸ் விக்ட்ரி பேட்சில் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி மெயினாக டெட்டு வரக்கூடிய டிசம்பர் மாதம் வந்து நமக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓகேவா. ஸோ டாபிக் வைஸ் மேக்ஸ் வந்து ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி டாபிக் வைஸ் வந்து நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நேற்று வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகேவா. ஸோ அதனுடைய தொடர்ச்சியை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ டைம் வந்து எடுக்க வேண்டாம். ஸோ நம்மளோட ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் நியூவாக இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அதேமாதிரி ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க. தயவுசெய்து எல்லாம் லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ உங்களுக்காண்டி தான் வந்து எல்லா கண்டென்ட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீயாக வந்து எடுத்துகிட்டு ஓகேவா. ஸோ நம்ம ரெகுலர் ஆட்கள் நிஷா மேம், ஜனனி மேம், ஜெரோனிகா மேம், சூசன், ஸோ எல்லோரும் வந்து லைக் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க. நியூவாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க, நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, டிஎன் யூஎஸ்ஆர்பி, டிஎன் டெட் போன்ற தேர்வுகளை முதல் முயற்சியில் வெற்றி பெறலாம். நியூ பேட்ச் வந்து எவ்ரி மண்டே வந்து நம்மளுடைய வெரண்டா ரேஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதற்கான என்கொயரி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் கேம்பஸஸ் பேக் ஓகேவா. ப்ராக்டிஸ் வில்லேஜ் அப்படின்னு ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ரேஸில். இப்போ ரெசிடென்ஷியல் கேம்பஸஸ் பேக் ஓகேவா. கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்கி படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஓகேவா. மெயினாக வந்து மொபைல் ஃப்ரீ ஜோன் வந்து அங்கே இருக்கும் ஓகேவா. 12 hours டிஸ்ட்ராக்ஷன் ஸ்டடி, ஃப்ரீ மொபைல் ஜோன், ஹெல்த்தி ஃபுட்டு, பியர் லேர்னிங், அக்ரெசிவ் ப்ரிப்ரேஷன் ஓகேவா. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் மதுரை. ஸோ இதற்கான என்கொயரி லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மொபைல் நம்பரும் இருக்கும். ஸோ அது கால் பண்ணி உங்களுக்கான என்கொயரியை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகேவா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்த சம் வந்து இந்த 2 சம்மு. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து நான் இப்போ சொல்லிடுறேன் ஓகேவா. ஸோ 99 ஓகேவா. ஸோ 99 இருக்குது. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஓகேவா 180 அப்படின்னு வந்துருக்கும். இதுக்கான கரெக்டான ஆன்சர் 180. நீங்கள் எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் நான் சால்வ் பண்ணல, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 331 தான் என்ன அப்படின்னா இதற்கான கரெக்டான ஆன்சர். 331 இதற்கான கரெக்டான ஆன்சர். நேற்று வந்து என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஹோம்ஒர்க்காக வந்து கொடுத்துருந்தோம். ஹோம்ஒர்க் சம்மா வந்து நேற்று இதை கொடுத்துருந்தோம் ஓகேவா. ஸோ இன்றைக்கி அடுத்த சம் பார்க்கலாமா? ஸோ சம்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் சம் எழுதிக்கோங்க. இஃப் 48 divided by 72 into 3 minus 15 divided by 8 into bracketல வந்து 40 minus 32 minus 10 ஓகேவா. அதோட சேர்த்து எழுதிக்கோங்க ப்ளஸ் 2p. அதோட கண்டினியூஷனாக வந்து அப்படியே வரும். அதாவது இந்த ப்ராக்கெட்டுக்கு எடுத்து ப்ளஸ் வர வேண்டியது நான் இங்கே எழுதுறேன் ஓகேவா. ப்ளஸ் 2p ஈக்குவல் டு 6 divided by 2 அப்படிங்கிறது ஓகேவா. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா 3 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை செம்ம ட்ரை பண்ணுங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு. செம்ம ட்ரை பண்ணுங்க என்ன வேல்யூ வரும்ட்டு. பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஆஸ் யூஷுவல் மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இதுலேயே வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா.
ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேவா? ஸோ ஜனனி மேம், நிஷா மேம் குட் ஈவினிங், ஜெரோனிகா மேம் குட் ஈவினிங். ஸோ லைவில் இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து ஏன்னா நீங்களாம் நம்மளோட ரெகுலர் ஆட்கள், உங்களுக்கு வந்து ஸோ விஷ் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஸோ வெரி குட் ஈவினிங் ஆல். ஓகேவா? ஸோ 48 டிவைடட் பை 72 இன்ட்டு 3. ஓகேவா? வெளியில் உள்ளதை முதல்ல நம்ம சால்வ் பண்ணிக்கணும். ஓகேவா? வெளியில் உள்ளதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு 48 ஃபஸ்ட்டு இருக்குது டிவைடட் பை 72. ஓகேவா? இன்ட்டு 3 அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ எதால் இதை இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து 8 அப்படின்னு போடலாமா? ஸோ 6 8 48. ஓகேவா? 8 8 64, 9 8 72. ஸோ 1 3 3, 3 3 9, 1 3 3, 3 6. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டோட்டல் டேர்ம் வந்து என்ன ஆயிடுச்சு? 2 ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த டோட்டல் டேர்ம் வந்து எனக்கு என்னப்பா ஆயிடுச்சு? சரி, இந்த டோட்டல் டேர்ம் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2 ஆயிடுச்சு. ஸோ இந்த டோட்டல் டேர்மும் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? 2 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுற பாருங்க. ஸோ அடுத்து இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை இப்போ சால்வ் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை இப்போ சால்வ் பண்ணணும். ஓகேவா? இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை இப்போ சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் உள்ள சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை பண்ணலாமா? 40 மைனஸ் 32 என்னப்பா? 8 அப்படின்னு வருமா? 8 போட்டாச்சு. மைனஸ் 10, இந்த மைனஸ் 10 அப்படியே போட்டாச்சு. இன்ட்டு 8 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இன்ட்டு இந்த பக்கம் 8 டிவைடட் பைல 15 அப்படின்னு இருக்கு. அப்போ ஆக்சுவலாக எப்படி போகணும்னா 15/8 அப்படின்னு இப்படி தான் போகணும். 15/8 அப்படின்னு இப்படி தான். ஸோ ப்ராக்கெட்டில் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த 8 இந்த இது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த 8 இது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நான் என்ன பண்ணுறேன்? இந்த பக்கம் அப்படியே வந்து கீழே எழுதுறேன். ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். ஸோ இதில் 2 இருக்குது, 2 போட்டுக்கிறேன். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ ப்ராக்கெட் இருக்குது. 15 மைனஸ் 10 அப்படின்ட்டு இருக்கு. 15 மைனஸ் 10 அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்கு. சாரி, ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது இருக்குது. மைனஸ் இந்த பக்கம்னா 15 மைனஸ் 10 வந்து 5. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 மைனஸ் 3 அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? ஓஹோஹோஹோ. ஸோ ப்ளஸ் 2p இருக்குல்ல, அதை மறந்துட்டோம்ல. இந்த பக்கம் பாருங்க, ப்ளஸ் 2p இருக்குல்லப்பா. ப்ளஸ் 2p ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ அப்போ ப்ளஸ் 2p ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 2. அப்போ ப்ளஸ் 2p ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 2. ஓகேவா? ப்ளஸ் 2p ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் 3 ப்ளஸ் 2p அப்படின்னு இருக்கு. ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 6 டிவைடட் பை 2 வந்து என்னப்பா? 3 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் 1 ப்ளஸ் 2p ஈக்குவல் டு 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மைனஸ் இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 1 ஆயிருமா? ஸோ அப்போ இதை இங்கே எழுதிக்கிறேன். 2p ஈக்குவல் டு 4 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ p ஈக்குவல் டு என்ன வேல்யூ வரும்? நமக்கு 2 அப்படிங்கிற வேல்யூ வரும். p ஈக்குவல் டு என்ன வேல்யூ வரும்? 2 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா நமக்கு கரெக்டான வேல்யூ. ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம எக்காரணத்தை கொண்டும் சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவசரப்படக்கூடாது. இப்போ நான் அவசரப்பட்டேன் பாருங்க, அது மாதிரி அவசரப்படக்கூடாது. ஃபைனலாக பியோடைய வேல்யூ என்னப்பா? 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து பண்ணலாமா? ஸோ அடுத்து உங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அடுத்து உங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். சரியான கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். Find the value of the given expression. Find the value of the given expression. என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பாருங்க. Four 1/3 plus 3 1/3 into 1 4/5 divided by 3 3/4 3 3/4 into 1 1/2 plus 1 1/3. ஸோ ரெண்டு ப்ராக்கெட் இருக்கு. இந்த ஒரு ப்ராக்கெட், இந்த ஒரு ப்ராக்கெட், லாஸ்ட் ஒரு ப்ராக்கெட், ஃபர்ஸ்ட்ல ஒரு ப்ராக்கெட். The whole divided by கீழே ஒரு ப்ராக்கெட் இருக்கு. ஸோ 2/3 divided by
5/6 இன்ட்டு 2/3 அப்படிங்கிறது இன்ட்டு 2/3 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இந்த பக்கம் எழுதுகிறேன். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 3/8. ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 3/8 அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா 14 3/8 அப்படிங்கிறது. ஓகேவா? ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 5/8 அப்படிங்கிறது. 16 5/8. ஸோ இது ட்ரை பண்ணுங்க பார்ப்போம் என்ன வேல்யூ வருதுன்ட்டு. சும்மா ட்ரை பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன வேல்யூ வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க.
ஓகேவா? ஸோ அப்போ இது சால்வ் பண்ணலாமா? பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹோல் டிவைடட் பை, ஓகேவா, மேலே ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்த உடனே நான் மஸ்ட்டு ஆன்சரை பார்க்கேன். ஆன்சர் ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, 11, 3/8, 3/8, 3/8, 5/8 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போது 3/8 அல்லது 5/8ல் வந்து 8 டிவைடட் பைல எனக்கு என்ன வரப்போகுது, ஆன்சர் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த பக்கம் 11, 10, 14, 16 அப்படிங்கிறது 11, 10, 14, 16. இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்க்குறேன். எனக்கு ஃபஸ்ட்டு மேலே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 4 12, 13/3. ஓகே. ப்ளஸ் 3 9, 10/3. ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்டு. ஓகேவா? ஸோ 4 5 5, 9/5. ஓகே. அடுத்து டிவைடட் பை, ஸோ 4 12, 12னா 15/4. ஓகே. இன்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து என்னப்பா 2 3/2. ஓகே. அடுத்து ப்ளஸ் 3 4/3. ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வழக்கம் போல் இப்போது டிவிஷனில் இது 2 இருக்குது, இது 2 டிவிஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை நான் வந்து முடிக்கிறேன். ஓகேவா? ப்ராக்கெட்டில் உள்ளதை முடிக்கிறேன். ஸோ அப்போ 2 3 இருக்குது. ஸோ அப்போ 9 வரும், ப்ளஸ் இந்த பக்கம் 8 அப்படிங்கிறது வரும், டிவைடட் பை 6 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இது ப்ராக்கெட்டில் இருக்கிறது. இன்ட்டு இந்த பக்கம் இது 2 டிவிஷனில் இருக்கா? ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி டிவிஷனில் இருந்தால் எப்படி போடலாம்னா 9/5 அப்படிங்கிறத ரைட் சைடு உள்ளதை அப்படியே உல்ட்டாவாக போடுங்க. இன்ட்டு 4/15 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் அப்படியே தான் இருக்குது. ஸோ 10/3 அப்படிங்கிறது 10/3 அப்படிங்கிறது அப்படியே இருக்குது. ஸோ இந்த பக்கம் என்னப்பா 13/3 அப்படிங்கிறது 13/3 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் இப்போ இந்த பக்கம் வந்து நமக்கு கீழே இருக்கிறத நம்ம அப்படியே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக வந்து அதில் வந்து வேலை கிடையாது. ஓகேவா? கீழே இருக்கிறத அப்படியே வந்து நான் கேன்சல் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்குது, 2/3 இருக்குது. ஸோ இந்த பக்கம் 6 மேலே போகும், இது கீழே வரும். ஓகேவா? ஸோ அப்போ 2/3 இன்ட்டு எனக்கு என்ன இருக்கும், 6/5 இருக்கும், இன்ட்டு 2/3 அப்படின்னு இருக்கும். ஸோ இது 2, இது ஒரு வாட்டி கேன்சல் ஆகிடுதா? ஸோ 2 4 4 8 8 8/15 அப்படின்னு இருக்கும். கீழே வந்து என்னப்பா 8/15 இருக்கும். ஸோ நான் இந்த பக்கம் எழுதிக்கிறேன் 8/15, இந்த பக்கம் எழுதிக்கிறேன் 8/15 அப்படிங்கிறது. கீழே உள்ளதை இங்கே இப்படி ஹோலாக போடுறதுக்கு இடம் இல்லாதனால இப்படி எழுதிக்கிறேன். இதை மட்டும் சால்வ் பண்ணிட்டேன், 8/15 8/15 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ மேலே உள்ளதை நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஓகேவா? மேலே உள்ளதை இப்போ சால்வ் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே வந்து எனக்கு இதெல்லாம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இது 2 மல்டிப்ளிகேஷன், இது 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 9/5 4/3. இது வந்து எனக்கு இந்த பக்கம் என்னப்பா வரும், 9 + 8 வந்து எனக்கு வந்து 17/6 இருக்குது. இங்கேயும் வந்து 17/6 தான் இருக்குது. இதை வந்து நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இதை வந்து 17/6ன்னு எழுதிக்கிறேன்ப்பா. இந்த டோட்டல் டேர்ம் வந்து என்னவா இருக்குது, எனக்கு 17/6 அப்படின்னு இருக்குது. இந்த மல்டிபிளில் தான் இருக்குது. ஓகேவா? எனக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டே எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் எப்படி கேன்சல் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த பக்கம் வந்து 3 இருக்குது. ஸோ இது வந்து 3ஆல் போகும் ஒரு வாட்டி. இது வந்து என்ன அப்படின்னா 2 வாட்டி போகும். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் வந்து எனக்கு 2 டைம்ஸ் போகும், இது வந்து 3 டைம்ஸ் போகும். இது வந்து என்ன அப்படின்னா 3 டைம்ஸ் போகும். 3 2 6. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த 3 இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 5 3 15. ஓகேவா? ஸோ அப்போ 13/3 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ப்ளஸ் இது வந்து 2 இன்ட்டு இங்கே ஒரு 2 இருக்குது. ஓகேவா? டிவைடட் பை 5 இருக்குது, இன்ட்டு 17/3 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் மேலே உள்ளது. கீழே வந்து இதே வேல்யூ தான், 8/15 அப்படியே இருக்குது. 8/15 அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்தராக வந்து இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்தராக இது சால்வ் பண்ணால் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். 2 4. ஸோ 40 4 28 68/15 அப்படின்னு வரும். ஓகேவா? 68/15 அப்படின்னு வரும். இந்த பக்கம் வந்து ப்ளஸ் 13/3 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ கீழே வந்து எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 15 அப்படின்னு வரும். ஸோ 15னா இங்கே 68 அப்படியே இருக்கும், இங்கே 5னா 65
ஓகேவா. ஸோ 65 ப்ளஸ் 68 டிவைடட் பை 15 அப்படின்னு இருக்கும். டிவைடட் பை இந்த 8/15 அப்படியே தான் இருக்கும். 8/15 அப்படியே தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த 15/8 இருக்கா. ஸோ 65 68 கூட்டினா 130 ப்ளஸ் 3 133. ஓகேவா. ஸோ அப்போ 133 டிவைடட் பை 15 இன்ட்டு 15/8 அப்படின்னு இருக்கும். ஓகேவா. ஸோ 15 கேட்டுச்சா அப்போ 133 டிவைடட் பை 8 அப்படின்றது. ஓகேவா. ஸோ 133 டிவைடட் பை 8 அப்படின்றது. ஸோ அப்போ 133 டிவைடட் பை 8 அப்படின்னா 133 8ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 1 8 மீதி 5 53. ஸோ 6 8 48. ஓகேவா. 48 மீதி 5 அப்படின்றது. ஓகேவா. ஸோ அப்போது 16 5/8 அப்படிங்கிறது உனக்கு லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு இந்த ஆப்ஷன் தான் என்ன அப்படின்னா கரெக்டான வேல்யூ. இந்த ஆப்ஷன் தான் என்னப்பா கரெக்டான வேல்யூ. ஓகேவா. ஜஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது. பட் வந்து இது அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றிட்டீங்கன்னா ஈஸியானது. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்து பாருங்க. சிம்பிளிஃபை 25 மைனஸ் ப்ராக்கெட்டில் 16 மைனஸ் கேர்லி ப்ராக்கெட்டில் 14 மைனஸ் 18 மைனஸ் 8 ப்ளஸ் 3 வெனிகுலம் அண்ட் திஸ். ஓகேவா. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன 16, ஆப்ஷன் பி வந்து 18, ஆப்ஷன் சி வந்து 15, ஆப்ஷன் டி வந்து 20. ஆப்ஷன் டி வந்து 20. ஸோ இதற்கான ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஜனனி மேம், நிஷா மேம் ஆன்சர் சொல்லுங்க. என்ன ஆன்சர் வரும்? இதற்கான ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அந்த மாடல்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம். பட் அதற்கு முன்னாடி பேசிக்கில் வந்து உங்களுக்கு இப்படிலாம் சம் கேட்கலாமா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இப்போ லாஸ்ட் சம் வந்து பார்த்தோம்ல, இப்போ லாஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்தது. ஆனால் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். பட் நிறைய பேர் செய்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா டைம் எடுக்கும் அப்படின்னு யோசிப்போம். அப்படி இல்லைன்னா ஸோ ரொம்ப அதிகமாக யோசிக்க வேண்டி இருக்கோ அப்படிங்கிறத அதுக்காண்டி வந்து நம்ம தயங்குவோம். ஓகேவா. பட் அப்படி தயங்கக்கூடாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸியானதான் இருக்கும். மாடல்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ சிம்பிளிஃபிகேஷன் முடித்த பிறகு அடுத்து உங்களுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அல்ல அப்படி இல்லை அப்படின்னா ஆவரேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு சீக்கிரம் முடிச்சிருவோம்ப்பா. ஓகேவா. ஏன்னா இனி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் தான் முடியும். ஸோ அதனால் வந்து யாரும் கவலைப்படாதீங்க ஸ்லோவாக போகிறீங்க அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ இந்த ரெக்கார்டட் செஷன் மட்டும் ஸோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கிறதுனால ஸோ இது மட்டும் லைவ் வர முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடன்னு ஃபுல்லாமே வந்து என்ன பண்ணிடலாம். ஸோ 1 hour செஷன் ஃபுல்லாக எடுத்து நம்ம எல்லா மாடலையும் டைப் பண்ணிட்டு ஓகேவா. மேக்ஸிமம் 5 days ஒரு சாப்டர் வந்து முடிஞ்சுது, ஒரு டாப்பிக்கே வந்து முடிஞ்சுது. ஓகேவா. அடுத்து நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ் வரும்போது மட்டும்தான், மென்சுரேஷன் அது வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா. ஸோ இது சால்வ் பண்ணலாமா. சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளதை பார்க்க. ஃபர்ஸ்ட் வெனிகுலம் இருக்கு. 8 + 3 எனக்கு என்ன வேல்யூப்பா. 8 + 3 வந்து 11 மைனஸ் 18 அப்படியே இருக்கு. ஸோ இந்த பிராக்கெட் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ கேர்லி பிராக்கெட்டு 14 மைனஸ் இருக்கு. ஸோ இதை அப்படியே போட்டுக்கிறேன். மைனஸ் 16 வெளியே பிராக்கெட்டு 25 இங்கே இருக்கு. இங்கே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராக்கெட் இருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ 25 மைனஸ் 16 மைனஸ் 14 மைனஸ் 18லேருந்து இது போச்சு அப்படின்னா 7. ஓகேவா. ஸோ இந்த ப்ராக்கெட் போயிடுச்சு. ஸோ அடுத்து 25 மைனஸ் 16 மைனஸ் 14லேருந்து 7 போச்சு அப்படின்னா 7. ஸோ இந்த ப்ராக்கெட்டும் போயிடுச்சு. ஸோ அப்போ 25 மைனஸ் ஓகேவா. ஸோ இந்த டோட்டல் இந்த ப்ராக்கெட் 16லேருந்து 7 போச்சு அப்படின்னா 9. ஸோ 25லேருந்து 9 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 16 அப்படிங்கிறது வரும். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ ஆப்ஷன் வந்து கரெக்டான வேல்யூவாக இருக்கும். இது ஈஸியான விஷயம் தான். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏ ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டான வேல்யூவாக இருக்கும்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் ஒர்க் உள்ளதாக இருக்கும், கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அதை ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். சிம்பிளிஃபை 3 1/3 minus curly bracket 4 1/3 plus divisionல 3 1/3 divided by 2 1/3 minus 1/3 அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராக்கெட் போட்டு அப்புறம் கேர்லி ப்ராக்கெட் போட்டுறேன். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா வெனிகுலம் இருக்குது. இது ரெண்டுக்கும் வெனிகுலம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ வந்து -8/3 அப்படிங்கிறது, ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1/3 அப்படிங்கிறது, ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 2/3 அப்படிங்கிறது, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/3 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் கண்டுபிடிங்க பார்ப்போம். சால்வ் பண்ணலாமா? கவனிய. இந்த சம பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருவாங்க பாருங்க, சொல்யூஷன். ஸோ 2 ஃபஸ்ட்டு வெனிகுலமில் இருக்குது, சால்வ் பண்ணணும். ஸோ 3 6 6 1 7/3 மைனஸ் 1/3 அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த டிவிஷன் அப்படியே இருக்குது. ஸோ இங்கே 3 9 1 10/3. ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்கெட் அப்படியே இருக்குது. இது கார்லி ப்ராக்கெட் வெளியில் உள்ளதை அப்படியே எழுதிக்கிறேன், ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறேன். 4 3 12 1 13/3 வெளியில் உள்ளது அப்படியே இருக்கட்டும் கேர்லி ப்ராக்கெட். ஸோ -3 9 1 10/3. ஓகேவா? ஸோ இதை எழுதிக்கிறேன். ஸோ அப்போ 10/3 மைனஸ் கேர்லி ப்ராக்கெட்டில் உள்ளது ப்ளஸ் 13/3 அப்படின்னு இருக்குது ப்ளஸ். இப்போ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போது இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு எனக்கு இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இதை வந்து சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். 17/3 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. இந்த இதை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணணும், இப்போது இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் மாற்றிருக்கேன். ஓகேவா? எக்காரணத்தை கொண்டும் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் சால்வ் பண்ணிடாதீங்க, டிவிஷனில் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா மேலே உள்ளதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றிருக்கேன். இப்போ அதையே தான் சால்வ் பண்ணணும். அப்போது கீழே எல்சிஎம் சேமாக இருக்கா, அப்போ 7 - 1 6. ஸோ 6/3 என்ன வரும், எனக்கு 2 அப்படின்னு வந்துருமா? ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்ன வரும், 10/3 டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை மட்டும் எப்படி எழுதலாம், 10/3 டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை மட்டும் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 10/3 டிவைடட் பை 2 இருந்தால் இன்ட்டு 1/2 அப்படின்னு போடலாம். ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகி 5/3 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போது 5/3 அப்படிங்கும் பொழுது ஸோ இந்த பக்கம் 13/3 ப்ளஸ் 5/3 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா?
ஸோ இந்த பக்கம் 10 மைனஸ் 10 டிவைடட் பை 3 அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ அப்போது 13 ப்ளஸ் 18/3 ஓகேவா. 18/3 10 10/3 மைனஸ் 18/3 ஓகேவா. ஸோ 10லேருந்து 8 18லேருந்து 10 போச்சு அப்படின்னா -8/3 அப்படிங்கிறது -8/3 அப்படிங்கிறது வரும் ஓகேவா. ஸோ அப்போ -8/3 நமக்கு ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் வந்து -8/3 அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் வந்து என்ன? -8/3 அப்படிங்கிறது ஓகேவா. அடுத்து பாருங்க. ஸோ அடுத்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஹோம்ஒர்க் சம் தரேன், அதை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ஏ ஈக்குவல் டு if a equal to 3 into 1/4 into 4 into 1/4 divided by 34 minus 47 divided by 32 plus 47 divided by 16 and b equal to b equal to 2 1/2 plus 5 1/2 divided by 55 minus 11/10, then what is the value of a minus b? What is the value of a minus b? Option A வந்து 5/8, option B வந்து 1, option C வந்து 0, option D வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/8 அப்படின்னு ஓகேவா. ஸோ இது வந்து ஹோம்ஒர்க் சம்மு ஓகேவா. ஸோ எல்லாம் வந்து கண்டிப்பாக மறக்காமல் நாளைக்கு ஹோம்ஒர்க் வந்து பண்ணிடணும் ஓகேவா. ஓகேப்பா. ஸோ இன்றைக்கான செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம செஷனுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூவாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து அடுத்தடுத்த மாடல்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஸோ முடிஞ்ச அளவு சம்ஸ் வேகமாக வந்து எவ்வளோ டைப் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீக் வந்து அடுத்த சாப்டர் வந்து நம்ம போயிடலாம் ஓகே. அடுத்த டாப்பிக்கே வந்து நம்ம போயிடலாம். ஆவரேஜ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அல்லது ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ தேங்க்யூ நிஷா மேம், தேங்க்யூ ஜெரோனிகா மேம், ஜனனி மேம், தேங்க்யூ ஆல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்மளோட ரெகுலர் ஆட்கள். தேங்க்யூ.